வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். ரிசல்ட் சீசன் ஓடிக்கிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் இறங்கும்னு ஒரு செட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் மட்டும்தான் வாங்கணும்னு இன்னொரு செட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைய தேதியில் பார்க்கும்போது எந்த செட்டு ஜெயிச்சுது? வெயிட் பண்ணுறவங்க பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காலமாக இது? கேட்போம் சரத். குட் ஈவினிங் சார். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோன்னா, நம்மளுக்கு வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும்ன்ற டோனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி. பட் அப்போ நம்பலை, ஐயோ நம்மளுக்கு பஸ் மிஸ் பண்ணிட்டோமோன்ற ஒரு தோணியில் தான் இருந்தோம். மார்ச் ஃபஸ்ட்டில் இருந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சுது ஆக்சுவலி. ஸோ காசை கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். ஸோ மார்ச் எங்கே விழுந்ததோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம். 24,000 நிஃப்டி. கொஞ்சம் மேலே போகிறோம், மறுபடியும் கீழே வரோம், கொஞ்சம் மேலே போகிறோம், மறுபடியும் கீழே வரோம். ஒரு சீசா மாதிரி தான் போயிட்டே இருக்கிறோம். இன்னும் அங்கேயே தான் இருக்கிறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்திருந்தீங்கன்னா, போன 2 வருஷமாக நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நீங்கள் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தாலுமே வந்து இந்த 4-5 மாதம் வந்து பொறுமையாக நீங்கள் எல்லா கேபிட்டலுமே டெப்ளாய் பண்ணியிருந்துருக்கலாம். போன 2 வருஷத்துக்குடைய ரிட்டர்னும் சேர்த்து வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துருக்கலாங்க சார். அது உங்கள் வியூ. நான் பார்க்குற இன்வெஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறான்? போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் வரட்டும். ஃப்ளாட்டாக இருக்குது, ரிட்டர்னே இல்லை 2 வருஷமா. போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் வந்தாவிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பஸ் ஓடிடும் சார். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் காசு போடணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சார், யூ ஹவ் ஆல்ரெடி மிஸ்ட் த பஸ் ஆக்சுவலி. ஸோ எப்பப்போலாம் வந்து ஒரு கெட்ட நியூஸ் வந்து மார்க்கெட்டை அடித்து வச்சுருக்காங்களோ, நான் எப்படி பார்க்குறேன் சார், இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் வந்து 2024 வந்து காசு டெட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன் சார். டெட்டுக்கு மூவ் பண்ணி டெட்லேயே வந்து 12-13% எடுத்த காலம்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது பாண்டு வாங்கலை சார். பாண்டு கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பாண்டெல்லாம் வாங்கலை. ஸோ டெட்டில் காசு பார்க் பண்ணி வச்சுருந்தோம். டெட்லேயே நல்ல ரிட்டர்ன் வந்தது. ஸோ அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம். சரி, என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் டெப்ளாய் பண்ணலாம். அது இப்போ இந்த வருஷம் கிடச்சிதுங்க. இந்த வருஷம் வந்து எல்லா காசையுமே டெப்ளாய் பண்ணிட்டோம் சார். எல்லா காசுமே டெப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டெப்ளாய் பண்ணிட்டோம். இன்னும் வெயிட் பண்ணலாம், இன்னும் வெயிட் பண்ணி இருந்துக்கலாமோன்ற மாதிரி தான் தோண இருக்குது. பட் தட்ஸ் ஓகே சார். நம்ம இப்போ 2 வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு செட்டு வந்து இது வரைக்கும் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணாமல். ஈக்விட்டி ஃபண்டோ ஈக்விட்டியோ நேரடி பங்கு பண்ணாமல் இருக்குங்க. இன்னும் கீழே வரும்னு. இன்னொரு செட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னமும் பணம் இருக்குது, கொஞ்சம் ஏறிடுச்சு இல்லை, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது. இந்த 2 செட்டுக்கும் என்ன அட்வைஸ்? ஒரு செட்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதை விட உங்களுக்கு ஒரு பிரமாதமான டைம் இன்வெஸ்டிங்கு கிடைக்குமான்னா தெரியல சார். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 வந்து நம்ம பீக் அவுட் ஆகிட்டோம். மார்க்கெட் 26,200 நிஃப்டி. நான் இண்டெக்ஸ் வச்சு சொல்கிறேன் சார், ஸோ தட் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஃப்டியை வச்சு 26,200 வந்தோம் சார் செப்டம்பர் 2024. கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய போது நம்ம இன்னும் 10% டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம் ஆக்சுவலி. நடுவில் வந்து இந்த மாதம் போன வருஷம் December January போல் வந்து 26,000 டச் பண்ணோம். பட் அங்கேருந்து மறுபடியும் இது பிரேக் அவுட் ஆகலை. மறுபடியும் நம்ம அதே லெவலுக்கு தான் இருக்கிறோம், 24,000. ஸோ இது வரைக்கும் யாராவது காசே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தே ஆர் இன் அ வெரி பெஸ்ட் சிச்சுவேஷன் சார். அப்போ யூஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ காசு நீங்கள் டெப்ளாய் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட 12-14% ரிட்டர்ன் இஸ் கேரண்டீடுன்னு சொல்ல முடியாது, வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, காசு இன்னொரு செட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் இன்னும் பணம் இருக்குது, அந்த செட் பணம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பார்ட் பை பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க சார், ஸ்டாகர்டாக. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் நம்ம ஃபேவராக இருக்குது. இப்போது லாங் டேர்ம் ஆவரேஜஸ் விட நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே தான் இருக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து தாராளமாக இப்போ காசை நீங்கள் போடலாம். உங்களுக்கு இமிடியேட்டான தேவைக்கு உண்டான பணத்தை இதில் போட வேண்டாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு எனக்கு இந்த பணம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்போ டெட்டில் பார்க் பண்ணுறதை விட இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் பார்க் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நிஃப்டி ஒரு 26,000 27,000 போச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்டாகராக மறுபடியும் டெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காசு. விக்னேஷ் சொல்லுங்கள் சார். ரிசல்ட் சீசனில் நீங்கள் எல்லா ரிசல்ட்டையும் அன்னன்னைக்கு பார்க்குறீங்களா? நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் இருக்கீங்களா? எல்லா ரிசல்ட்டும் உடனே வருது, சுட வித் கமெண்ட்ரி. இப்போ அந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் பளிச்சுன்னு ஏதாவது 1-2 ரிசல்ட்டு நீங்கள் விரும்பின கம்பெனியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் அதை விட பெட்டராக ஒன்று கொடுத்த கம்பெனியாக இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது அப்படி ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இப்படி ஏதாவது வகைப்படுத்தி ஓரிரு உதாரணங்கள் ரிசல்ட்ஸை கொஞ்சம்
சில ரிசல்ட்ஸை டிசெக்ட் பண்ணுங்க, பிரித்து சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா சார், ஐடி வந்து ஒரு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து அன்றைக்கி நம்ம போட்டோம் வீடியோ. ஆமாம், அன்றைக்கி என்ன பேசணும்? அன்னைக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகி ஒரு மாதிரி பாசிட்டிவ் அவுட்லுக் வர ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம, அதாவது வேர்ஸ்ட் இஸ் ஓவருங்கிற மாதிரி ஒரு வியூ வந்து மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரியில் இருந்தது. அது வந்து மோர் அண்ட் மோர் ஏஐ வந்து அதோட அப்ளிகேஷன் பேஸ்டாக அவங்களுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். அது மாதிரி இப்போ வந்து அடுத்தடுத்த ரிசல்ட் வந்திருக்கு இப்போ நிறையா. இப்போ நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது வந்து இந்த எஃப்எம்சிஜி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. வால்யூம் க்ரோத் வந்து 5% தான் இருந்திருக்கு. இப்போ அது ரெவென்யூ க்ரோத் வந்து 10% ஆயிருக்கு. பட் வால்யூம் க்ரோத் இஸ் 5%, விச் இஸ் நாட் ஆஸ் மச் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். இன்னும் கொஞ்சம் வந்திருக்குன்னு எதிர்பார்த்தோம் எல்லாரும். அதனால் ஸ்டாக் வந்து இன்றைக்கி மட்டுமே 6% டவுன் இன்றைக்கி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து இந்த எல்னினோ சார் சொல்கிற மாதிரி ரூரல் இன்கம் வந்து இன்னும் வந்து வரல, வால்யூம் க்ரோத் அதனாலேயும் இருக்குது, இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்து உங்களுக்கு வால்யூம் க்ரோத் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் இந்த கம்பெனிஸ்க்கு. ஆனால் வேல்யூவேஷன், இதை ஷரத் சொன்ன மாதிரி இந்த நியூஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி 3-4 வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு நல்ல நியூஸே வரல இந்த செக்டருக்கு. அதனால் உங்களுக்கு 2020 மார்ச்சில் என்ன வேல்யூவேஷன் ஹெச்யூஎல் இருந்ததோ அதே வேல்யூவேஷன் இன்னைக்கு இருக்குது. கோவிடுக்கு அன்னைக்கு இருந்த வேல்யூவேஷன் இன்னைக்கு இருக்குது. 2000 rupees 1980 இருந்திருக்கு, இன்னைக்கு 2000 rupees இருக்குது இன்னைக்கு ஷேர். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு கம்பெனியும் எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. 0 ரிட்டர்ன் ஃபார் 4 years, 8 years, 10 years, 12 years, 14 years. ஒரு போஸ்ட்டில் கிட்டத்தட்ட 15-20 ப்ளூ சிப் பேர் வருது. ஆமாம், அதை பார்க்கும்போது உங்கள் மைண்ட் எப்படி தோணுது? இதெல்லாம் வேஸ்ட்டு, கதை முடிஞ்சு போச்சுன்னு தோணுதா? அந்த கம்பெனிஸ் பற்றி எப்படி தோணுது உங்களுக்கு? அதை பார்க்கும்போது வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் எல்லோரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் இல்லாமல் இருக்காங்க அந்த கம்பெனிஸ் மேலே. அதாவது என்ன இன்னும் வரவே இல்லை, எவ்வளோ நாள் இதை வச்சுக்கிறது, இதோட க்ரோத் ஸ்டோரிலாம் முடிஞ்சதா, இதெல்லாம் மெச்சூர்ட் ஸ்டோரிஸ் ஆகிடுச்சா, வேல்யூவேஷன்லாம் டீரேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சார், அதாவது எல்லாம் விற்று தள்ளிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு பயர்ஸ் மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்போ அதாவது நீங்கள் கேட்குற விலைக்கு கிடைக்குது, நீங்கள் வந்து எந்த விலை கேட்டாலும் அந்த விலைக்கு ஷேர் கொடுக்க ஆள் இருக்காங்க. ஏன்னா அது க்ரோத் வந்து இப்போதைக்கு தெரியல, நெக்ஸ்ட் 1 yearல தெரியல. 1 year ஃபியூச்சர் வந்து தெளிவாக இல்லாதனால லாங் டேர்மை பற்றி பீப்புள் வந்து இன்னும் நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 99% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்குறாங்க. ஒரு குவார்ட்டர் தான் பார்க்குறாங்க. ஒரு குவார்ட்டர் தான் பார்க்குறாங்க. ஒரு வருஷம்லாம் பார்த்தா பரவாயில்ல. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 3 year வியூ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த விசிபிலிட்டி வந்து இப்போ இல்லாட்டியும் அப்புறம் பெட்டராக தான் இருக்கும்னு தெரிஞ்சிருது. அப்போ வந்து இந்த ப்ரைஸ் பரவாயில்ல, அதான் இப்போ க்ரோத் வரலன்னா என்ன, பின்னாடி ஒரு 2 years கழிச்சு க்ரோத் வரும். ஸோ யாரும் சொன்ன மாதிரி ஒரு 2 yearsக்கு உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஹெச்யூஎல் மாதிரி கம்பெனியில் போட்டால் உங்களுக்கு கேரண்டீட் இல்லாட்டியும் ஒரு 12-13% சேஃப் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ஏன்னா வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸ் ஆர் ஹை. பட் இங்கே வந்து வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸ் வந்து அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ வேர் இஸ் த ரிஸ்க்? இங்கே நம்ம ரிஸ்க் தானே நம்மளோட ஒரு இன்வெஸ்டிங்கில் வந்து நம்ம மேஜராக நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குது, ரிஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் ஒரு இன்வெஸ்டரோட கையில் இருக்குது. இப்போ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம கையில் எங்கே இருக்குது? ஸோ வி ஆர் பையிங் அட் த ரைட் ப்ரைஸ், வச்சுட்டு வெயிட் பண்ணணும். அந்த பேஷன்ஸ் தான் இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 5 வருஷம் பேஷன்ஸ் முன்னாடியே வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் ராங் பிக். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ் அந்த ஓவர் வேல்யூட் ஜோனில் வாங்கியிருந்தீங்கன்னா தப்பு. பட் இப்போ வாங்காட்டிங்கன்னா அது இன்னும் பெரிய தப்பாயிடும். வெங்கி, லாஸ்ட் டிஸ்கஷன் போதே நீ வந்து கொஞ்சம் வியூவை சாஃபன் பண்ணிக்கிட்ட ஐடியை பற்றி. ஆனால் அந்த டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசினோமா நம்ம, இல்லை அதுக்கு முன்னாடி? ஒரு டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்ஃபி வந்திருக்குல்ல, டிசிஎஸ் வந்து அது ரெண்டு நடுவில். பட் அப்போ வந்து யூ ஃபெல்ட் இப்போ ஒன்றுமே பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அங்கேருந்து டிசிஎஸ் வந்து 18% ஏறி இருக்கு இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட. என்ன மாறி இருக்குன்னு சொல்லு, வாட் ஹஸ் சேஞ்ச்? ஸோ கம்பெனி வைஸ் தெரியல ஷாம், பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஆர் கம்மிங் பேக். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு ஜெஃப்ரிஸ் நோட் கூடி பார்த்தேன். தேவ் கான் செல்லேருந்து தேவ் கான் டு நியூட்ரல் ஆன் ஐடி. ஓகே, ரைட். ஸோ அவங்க வந்து தே ஆர் சீயிங் எஃப்ஐஎஸ் கம்மிங் பேக் ஆன் திஸ். ஏன்னா தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் தட் கொரியா காஸ்பி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெர் இஸ் ஹிட்டிங் சர்க்கியூட் எவ்ரி டே, லோவர் சர்க்கியூட். எனக்கு தெரிஞ்சு காஸ்பிக்கு ஒரே போட்டி எம்டார் மட்டும்தான். ரைட்.
ஸோ அது வந்து எஃப்ஐஸ் வந்து வரும்போது தே வில் ஆப்வியஸ்லி லுக் அட் த பிகர் நேம்ஸ், மோர் பிளேசஸ் வேர் தே கேன் பை இன் லார்ஜ் குவான்டிட்டி ஷாம். இது வந்து நம்ம நிஃப்டியில் வந்து அண்ட் வேர் தே கேன் கெட் சம் டீசென்ட் ரிட்டர்ன், ரைட்? அந்த ஒரு 6-7% டெஃபினட்டாக 16 PE தான் அது. 25% ஆப்ரேட்டிங் மார்ஜின் உள்ள பிசினஸ். யா ஒரே ஒரு பிரச்சனை என்ன, growth இல்ல. கரெக்ட். இப்போ இந்த growth இல்லைங்கிறத கொஞ்சம் டிசெக்ட் பண்ணும், அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஒரு பக்கம் அவங்க ரெகுலர் பிஸ்னஸ் இது வரைக்கும் பண்ணி இந்த பிஸ்னஸ் இருக்கு, அதுல அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. இன்னொரு பக்கம் அதை வந்து அவங்க ஏஐ ட்ரிவன் பிஸ்னஸோட ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, அங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பக்கம் இந்த ரெகுலர் பிசினஸ் குறையறதுக்கு ஏஐ பிசினஸ் காம்பன்சேட் தான் பண்ணுது ஒழிய, கரெக்ட். அதனால உங்களுக்கு ஒரு சேல்ஸ் growth காட்ட முடியல. பட் உனக்கு மார்ஜின் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை பத்தி கொஞ்சம் சொல்லு. இந்த ஏஐ பிசினஸ் கூட கூட சப்போஸ் இந்த பெரிய கம்பெனிஸ்க்கு ஏஐ பிசினஸ் வந்து 25-30% போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரம், ஆர் மேபி ஈவன் மோர். 30% போகுமா இல்லையா நியர் டேர்ம்ல 1 or 2 இயர்ஸ்ல? இது வந்து நம்ம அது ப்ராப்ளம் இஸ் ஹவு தே கிளாசிஃபை. ஓகே, அதுல வந்து கிளாசிஃபை பண்ணாங்கன்னு வெச்சுப்போம். அது வந்து மார்ஜின் ப்ரொஃபைல் ஆஃப் தட் ஏஐ ட்ரிவன் ட்ரூலி ஏஐ இது பண்ணினா மார்ஜின் ப்ரொஃபைல் வில் இம்ப்ரூவ் ஷாம். ஓகே, எவ்வளவு போகும்? இப்பவே 25% இருக்கு, இதுக்கு மேல எவ்வளவு போகும்? இல்லை சார், ஏஐ வந்து அமௌண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி இட் வில் பிரிங் இன் இந்த பாட்ஸ். ஏன்னா the AI itself is changing a lot. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்லாம் வந்து இந்த மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணி முதல்ல என்ன வந்துன்னா வைல்ட் வெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ நவ் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. இந்த மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் ஆல் ஸ்டாண்டர்டைசிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இன்சைட். ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக யூ ஆர் ஏபிள் டு பில்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் மாடல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒன்ஸ் இது வர ஆரம்பிச்சிட்டுன்னா they expect IT companies to start with இந்த மாதிரி இந்த forward deployed engineers, forward deployed strategists னு சொல்றாங்க ஷாம். ஸோ அது the typical course of how any new innovation progresses. அப்ப அது நிறைய வளரதானே செய்யும். வரும், அதான். ஸோ அது வரும்போது ஐ திங்க் these guys see only worry அந்த பிசினஸ்ல 30-35% மார்ஜின், அதெல்லாம் வெரி மார்ஜின் அக்ரிட்டிவ் ஷாம். those are very margin accretive. அப்ப நம்ம மார்க்கெட்டே ஓவர் ரியாக்ட் பண்ணிருச்சோ இந்த ப்ராப்ளம்க்குன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஓரளவுக்கு ஓவர் ரியாக்ஷன். பட் ஐ வுட் ஒரு காஷன் இருக்கு ஷாம். இதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா the last 7-8 years இந்த லார்ஜ் இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆங்கர் கிளையன்ஸ் அப்படிம்பாங்க ஷாம். இந்த எஸ்ஏபி இது முதல்ல வந்து ஐடி கம்பெனிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, திஸ் வர் ஸோ லூக்ரேட்டிவ். இந்த கன்சல்டிங் ஆக்சென்சர் மட்டும் இல்லை சார், பிடபிள்யூசி, டெலாய்ட் எல்லாம் வந்துட்டாங்க. தே ஹவ் ஆல்சோ கம் இன் பிக் டர்ம்ஸ். ஸோ அவங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, இஃப் யூ கோ அண்ட் சி தேர் சைஸ், தே ஹவ் ஆல்சோ க்ரோன் ரேப்பிட்லி பேஸ்ட் ஆன் இந்த பிஸ்னஸ் தான். ஸோ த வரி இஸ் நவ் இந்த ஏஐ லெட் பிஸ்னஸ்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி வராங்க அவங்க they are also coming in, right? Accenture இருக்கான். Accenture வருது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இல்ல ஷாம். பட் these guys, these Deloittes and PwCs and other guys are also coming in big time. And because of their audit relationship, they have very easy adjacency இருக்கு with all the companies, right? So அதுதான் வந்து வரியே தவிர. But to be fair, are these our IT guys rethinking? They are rethinking. Okay, நீங்க அவங்க hiring practices போய் பாருங்க. After a long time they have cleaned out the top, right? And the middle இது who are they are getting new blood in, which is like different thought process, right? புது கம்பெனி பில்ட் பண்றாங்க actually உள்ள. Yeah, they are trying to, they are not I will give credit to them that சும்மா உட்கார்ந்து இருக்கல, இது நடக்கும் ஒன்றும் மாறாது, we have seen this before, this too shall pass னு பண்றது இல்ல. They are very clear. IT AI native programs run பண்ண, they know that they need a different set of minds and engineers. So அந்த மாதிரி தான் they are willing to pay those guys a premium from colleges also. So right? You are confident that so it is not like it is going to go away. And market, நீங்க சொன்ன market structure, once the FIs come in, right, அது வந்து it is a good இது, because the money will flow into this. So கொஞ்சம் வந்து it will change. பட் நம்ம ஆளுங்கெல்லாம் டிசிஎஸ் 3500 வாங்கி வச்சிருக்காங்க, இன்ஃபோசிஸ் இதுக்கு மேல 50% மேல வாங்கி வச்சிருக்காங்களே, அவங்க என்ன பண்ணணும்? அப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஹை பிரைஸ் பொசிஷன் இருந்தாக்கா என்ன அட்வைஸ் பண்ணுவ நீ? அந்த பொசிஷன் வந்த உடனே வித்துறணுமா, இல்ல அங்க வந்தா கூட விக்காம அப்படியே விட்டுறணுமா? என்ன பண்ணணும் இன்வெஸ்டர்?
எனக்கு இங்கேயே 40%, இங்கேருந்து 40% இருக்குன்னு. இங்க வந்து அவங்க ஆக்சுவலி ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ஸ்மார்ட்டர். ஏற்கனவே பெரிய பொசிஷன் இருக்கு போர்ட்ஃபோலியோ, எப்படி ஆவரேஜ் பண்ண முடியும்? அவ்வளோ ஏற்கனவே எக்ஸ்ட்ரா பணம் போட்டாங்க, போட வேண்டியதை விட. இல்லை சார், ஐ திங்க் ஐ வில் ஆன்சர் தட். நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி, என்னோட லெகசி போர்ட்ஃபோலியோவில் இருந்தது. நான் வந்து 4000 விற்கலை, வச்சுருந்தேன். பட் இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்து எதர் யூ ஹேவ் டு பை ஆர் நாட் டூ எனி திங். ஏன்னா யூ கேன் செல் நவ். எப்படி நீங்கள் இந்த ப்ரைஸில் விற்க முடியும்? நீங்கள் வந்து இட்ஸ் நாட் அ பேட் கம்பெனி டு பி செல்லிங் அட் திஸ் ப்ரைஸ். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டைமில் அந்த எவால்வ் ஆகிருக்கா அந்த சினாரியோ, ஏஐ எப்படி ஆயிருக்கு, எந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரோத் இருக்குது அப்படின்றத அப்போ பார்த்துட்டு, அப்போ 3500 வந்ததுன்னா யூ டேக் அ கால் அட் தட் பாயிண்ட் இன் டைம். இப்போதைக்கு யூ வெயிட் அண்ட் வாட்ச். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை, இஃப் யூ லைக் த வேல்யூவேஷன். ஏன்னா ரொம்ப வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது வேல்யூவேஷன் வில் இம்ப்ரூவ். இப்போ விசிபிலிட்டியே இல்லை. அதனால ஐ திங்க் யூ கேன் வெயிட். இஃப் நாட் ஹோல்ட் பண்ண சொல்றீங்க. ஹோல்ட். ஒன்லி வரி நிறைய பேர் டிவிடெண்ட்ங்கிறாங்க ஷாம். பட் டிவிடெண்ட் வந்து இப்போ இவங்க கம்பெனி கொடுப்பாங்களா எவ்வளோ தெரியல. ஏன்னா ஐ திங்க் தே வில் யூஸ் த மணி. கொடுக்குறான் டாடா சன்ஸ்க்கு, பட் ஐ திங்க் தே வில் யூஸ் த மணி மோர் ஃபார் அக்விசிஷன்ஸ். அண்ட் ஐ திங்க் அதுதான் பைபேக்கும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே நீட் கேப்பபிலிட்டி. மார்க்கெட் பைபேக் வருது. ஸோ பட் உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீ வந்து இந்த கன்சல்டிங் கம்பெனி வந்து இவங்களோட கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜிசிசி இத்தனை பேர் வராங்களே, அதுதான் சார் ஷாம். ஸோ த crux of why this has fallen வந்து GCCs தான் ஷாம். AI எல்லாம் வந்து செகண்டரி தான். என்ன that hasn't, the wave hasn't truly hit yet, right? GCCs are the reason why lot of the business has not come to them. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த GCCs have ramped up big time, right? And முன்னாடி வந்து GCCs were seen as more like a cost center ஷாம். they are no longer seen that way. முன்னாடி ஐடி மட்டும் தான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், யூ நேம் இட், எவ்ரி திங் இஸ் பீங் அவுட் சோர்ஸ்ட் ஃப்ரம் தேர். கம்பெனியே இங்கேருந்து நடத்துறாங்க. பேசிக்கலி அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இல்லை இப்போ இந்த ஆர்பிட்ராஜ் இங்கேருந்து அவங்க பிஸ்னஸ் எடுத்துக்க அவங்களே வந்து, ஏன்னா தேர் பாயிண்ட் இஸ் ஐ ஹேவ் கண்ட்ரோல் அண்ட் ஐடி இஸ் நோ லாங்கர் சீன் as something that is outsourceable. It is seen more as a strategic lever for them to இப்போ run the business. அடுத்த ட்ரேடிங் டே மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா ஐடியே வாங்குவீங்களா? சிம்பிள் क्वेश्चन. நீங்க நான் இப்போ வாங்க மாட்டேன். கீழே வந்தா வாங்குவீங்க, இல்ல பெட்டர் விசிபிலிட்டி இருந்தா வாங்குவீங்க? பெட்டர் விசிபிலிட்டி. அண்ட் நான் என்னோட தாட் ப்ராசஸ் இஸ் மை ஐடி கம்பெனிஸ், இந்த ஐடி கம்பெனிஸ் இல்லை ஷாம், வேற ஏதோ. நான் முன்னாடி பேசின அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் அப்புறம் வரும். அந்த வேற கம்பெனி என்ன சொல்றாருங்கிறது அப்புறம் வரும். ஷாம், எஸ், கோல்டு பிரைஸ் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போச்சு, இப்போ மறுபடியும் கரெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. சில்வர் பீக்லேருந்து கீழே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆச்சு. ஆமாம், $75, $73, $74 போகிற மாதிரி இருந்து திரும்ப இன்னைக்கு 56, 57 ரொம்ப கீழே வந்துருச்சு, பாதாளத்துக்கு. இந்தியாவில் சில்வர் ஸ்டோரி அப்படின்னாக்கா அது ஹிந்துஸ்தான் ஜிங்க் சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து பிரித்து ஒரு சில்வர் கம்பெனி கொண்டு வர போகிறாங்க. அது இதுன்னு கம்பெனியோட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. எஸ், கொஞ்சம் சில்வரை பற்றி கொஞ்சம் பேசலாம். கோல்டை பற்றியும் பேசுங்க. அதுக்கு அடுத்து அது நெக்ஸ்ட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் எண்டில் வந்து இந்துஸ்தான் ஜிங்க்கினுடைய ரிசல்ட் வந்தது. நல்ல ரிசல்ட், ஓவராலாக நல்ல ரிசல்ட்டு. நான் முதல்ல ஒரு நிறுவனத்தினுடைய அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ எந்த இடத்துல இருக்காங்க, இந்த நிறுவனம் இப்போ இன்றைக்கி என்னென்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்களோ இதனுடைய அவுட்லுக் இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு 3-4 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ்க்கு எப்படி இது இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து அதை அப்ரோச் பண்ணேன். முதல்ல ரிசல்ட் எப்படி இருந்ததுனாக்கா, ரெவன்யூ சூப்பராக இருந்தது, நெட் ப்ராஃபிட் நல்லா இருந்தது, ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது, சூப்பர். டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.19லேருந்து கிட்டத்தட்ட 0.31க்கு குறைச்சிருக்காங்க. ஆமாம், கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து அதில் முக்கியமாக 2-3 விஷயம் சொல்லலாம். ஜிங்க்னுடைய சிஓபி சொல்கிறாங்களே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் வந்து $851 அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து கன்சிக்யூட்டிவாக அதை குறைச்சிக்கிட்டே வந்துருக்காங்க. ஐ திங்க் இதுக்கு மேலே குறையுமான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு வேர்ல்டுலேயே இவங்களுக்கு தான் வந்து லோயஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில். இன்னொன்று வந்து அவங்களுடைய முக்கியமான இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த ரெவென்யூ இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி இந்த லாபத்தை அவங்க பார்க்க முடிஞ்சதுங்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. அந்த 2 காரணம் தான் நான் வந்து ஃபியூச்சரில் முடியுமாங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த 2 காரணம் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து ரினவபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் கிட்டத்தட்ட 13% இருந்தது, இப்போ வந்து 19% விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து தே மினிமைஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்.
இன்னொன்று வந்து கோல் ப்ரைஸ். கோல் வந்து அவங்க வந்து உள்நாட்டுடைய நம்ம கோல் இந்தியாவில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இம்போர்ட் காஸ்ட்டுங்கிறது பெரிய அளவில் இந்த ருப்பி டிப்ரிஷியேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே அதில் இல்லை. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த சில்வர்லேயும் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய டார்கெட் வந்து 2006 இவங்களுடைய சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து 24 மெட்ரிக் டன். இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 650 மெட்ரிக் டனுக்கு வந்து சில்வர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸ்கொயர் மாதிரி ஆயிடுச்சு, 24 ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்களுடைய 24 into டோட்டலாக இந்த 24. 20 இயர்ஸில் நல்லா அவங்களுடைய growth வந்து நல்ல ஒரு இடத்துலையும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான விலையும் ஸ்டாக் ப்ரைஸில் வந்துருச்சுங்கிறதே நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போது இதுக்கு அடுத்தது நான் என்ன பார்க்குறேன், சரி அவுட்லுக் இதுக்கு இங்கேருந்து நம்ம அடுத்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஜிங்க் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே பீக்கில் போயிட்டுருக்கு. நான் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து $3600 ஜிங்க் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. நான் ஐ எம் வெரி மச் புல்லிஷ் ஆன் மெட்டல்ஸு, எஸ்பெஷலி ஜிங்க்னுடைய இன்வென்ட்ரி வந்து எல்லாமே ஆகட்டும், எஸ்ஹெச் ஷாங்காயில் எல்லா இடத்துலையுமே வந்து லோ இன்வென்ட்ரியில் இருக்குது. அதனால் அதில் வந்து அவங்க பாஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸில் அவங்களால அதை மீட் அவுட் பண்ண முடியும். இவங்களுடைய தான் லோயஸ்ட் காஸ்ட்டு, அதனால் இந்த மார்ஜின் திருப்பி அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ரெண்டாவது, கோல் ப்ரைஸ் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $500 இருந்தது. இன்றைக்கி வந்து $150 கன்சிக்யூட்டிவ் 3 வருஷமாக ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோல் ப்ரைஸ் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவாக தான் நான் பார்க்குறேன் எதிர்காலத்தில். ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்குறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம 2025 வந்து சில்வருடைய இம்போர்ட் வந்து 5000 மெட்ரிக் டன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுல 600 டன் ப்ரொடியூஸ் ஆமா, பண்ணிருக்காங்க. இதை விட 9 மடங்கு அதிகம். எஸ், அதனால 12%, 10-12% இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கு. ஸோ இது டிமாண்ட் இவங்க எப்படினாலும் என்னைக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். தேர் இஸ் நோ அப்சல்யூட்லி இவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராஃபிட், அது அடுத்தது வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முக்கியமாக இன்னொன்று வந்து ரினவபிள் எனர்ஜியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போ இந்த 19%ங்கிறது வந்து லாஸ்ட் இயர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னொரு 1 or 27 செகண்ட் குவார்ட்டருக்குள்ளார இதை வந்து 70%க்கு அவங்க வந்து இந்த மின்சாரம் அவங்களுடைய மைனிங் ஆக்டிவிட்டிக்கு தேவையான பவர் கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. பட் 60-70% முடியுமாங்கிறது தெரியலன்னா கூட ஓரளவுக்கு அதுக்கு டைரக்ஷன் நல்லா தெரியுது. அது ஒன்று. இதையும் தவிர நான் இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, சில்வர் யூசேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து நம்முடைய டெக் ஆகட்டும் ஆர் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து கிட்டத்தட்ட 60% இருக்கும்போது இந்தியாவுடைய பர்சன்டேஜ் வந்து 18 to 20% தான் இருக்குது. ஸோ தேர் மேபி டிமாண்ட் டுவர்ஸ் அந்த சில்வருக்கான தேவைகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தாக்க எனக்கு அதில் தான் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு அச்சமாக இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவங்க $72 அவங்க விற்றதாக சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸிங்கில் தான் அவங்களால ஃபார்வர்டில் விற்றாங்க போன, அதாவது ஆமாம் இந்த காலாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தள்ளி விற்றுறாங்க. எஸ். ஸோ தள்ளி விற்றனால அவங்களுக்கு ஹையர் ப்ரைஸில் லாக்இன் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த குவார்டர் ப்ராஃபிட் இப்படி இருக்கு. கண்டிப்பாக கிடையாது. ஸ்பாட்ல இந்த ப்ரைஸ் அவங்க வந்து விற்றுருந்தாங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து கிடையாது. ஸோ அடுத்த குவார்டர்ல எங்க இந்த ப்ராஃபிட் வரும்? வராது. கண்டிப்பாக அதான் சொன்னேன். இந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கு, அதுதான் தெரிஞ்சிருக்கு. பட் ஓவராலாக ஜிங்க் வந்து இந்த காம்பன்சேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இப்போ சில்வர் விட்டுடுங்க, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அதனுடைய ரோல் ப்ளே பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் வந்து டபுள் ஆயிருக்கு. 250-300 இருந்தது, இப்போ நீங்கள் $500 போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று லாஸ்ட் அதில் இன்னொன்று அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 கோடிக்கு வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் REE, டங்ஸ்டன், பொட்டாஷ், இந்த 3 இதுலேயும் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதனுடைய வேல்யூவேஷன்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களுக்கு அதில் ஒரு இது கிடைச்சதுன்னா கூட ஒரு பெரிய இதுவாக தான் அசெட் பில்டு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு பங்காக நான் பார்க்குறேன். பட் இந்த ப்ரைஸாங்கிறது வேறு விஷயம். பட் இதை கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணாக்கா நிச்சயமாக நம்ம இதில் கொஞ்சம் வி கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிறைய நெகட்டிவ்ஸ் சொன்னார், ஆனால் கடைசியில் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க. எஸ், இந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்தவரை. கோல்டை பற்றி இப்போ பேசலாமா? அடுத்த வச்சுக்கோ. ஓகே. ஸோ ஷரத், நான் அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை பற்றி சொன்னேன். 4 வருஷம் வரல, 3 வருஷம் வரல, 5 வருஷம் வரல அப்படின்னு எல்லாம் நல்ல பெஸ்ட்டு கம்பெனிஸ் பேரை போட்டு இந்த மாதிரி ஃபார்வர்டு வருது. இந்த ஃபார்வர்டை பார்க்கும்போது அந்த ஸ்டாக் இப்போ வாங்கலான்னு தோணுதா, இல்லை அந்த ஃபார்வர்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், அந்த ஃபார்வர்டு அனுப்புகிற மெசேஜ் நம்ம ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கக்கூடாது சார். இஃப் யூஆர் அ சீரியஸ் இன்வெஸ்டர், அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும் சார்.
இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செலக்டிவ் அம்னீஷியான்ற மாதிரி தான் தோணுது. கரெக்டாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, எந்த டைம்லேருந்து அது மூவ் ஆகலையோ அந்த 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்னேஷ் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, 2020 மார்ச்ல இருந்து இன்னைய வரைக்கும் அது எங்கேயுமே மூவ் ஆகலன்னு சொன்னாங்க. 6 வருஷம் மூவ் ஆகலன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல 2010 இருந்து 20 வரைக்கும் 10 மடங்கு மேல போச்சு. 250 ரூபாய் 230 ரூபாயில இருந்து 2200 ரூபாய் 2300 ரூபாய் போச்சுங்க சார். அவ்வளோ 10x ரிட்டர்ன் இன் 10 years இஸ் நாட் அ ஈஸி ஒர்க் டு பி டன். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு கம்பெனியை நீங்கள் ஈஸியாக அப்படி தட்டி விட்டுட்டு போகிற நிலமையில தான் சார் இருக்கிறோம். அதனால வந்து அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டை சீரியஸாக எடுத்துக்காம நம்ம எப்போப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நீங்கள் காசு போட்டிங்கன்னா we will be a better investor in future. This is one point. அதே வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் ரிலையன்ஸை பற்றி பேசியிருக்காங்க சார். 2017 ரிலையன்ஸ் வந்து 800 ரூபாய் இருந்தது சார். 800 ரூபாயில இருந்து அடுத்த 4-5 வருஷத்துல ரிலையன்ஸ் வந்து 3200 ரூபாய்க்கு போச்சு. 4 மடங்கு போச்சு. 3200 ரூபாய்க்கு போயிட்டு ஸ்பிளிட்டு கொடுத்து 1600 ரூபாய். இன்னைக்கு அந்த 1600 ரூபாய் வந்து ஒரு 1200 ரூபாய் ரேஞ்சில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரீசெண்ட் கரெக்ஷனில் எஃப்ஐஐ செல்லிங்கில் வந்து எது பெரிய ஸ்டாக்கோ அதை தான் போட்டு அடிப்பாங்க. அதனால் ஒரு 1300 ரூபாய் ரேஞ்சில் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து 4x இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எலிஃபென்ட்ஸ் கான் டான்ஸ்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய எலிஃபென்ட்லாம் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுனதே பெரிய விஷயம் ஆக்சுவலி. அப்ப எப்படி இப்போ இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிலாம் இருந்தா ஒரு இன்வெஸ்டர் என்ன, சப்போஸ் என்கிட்ட இந்த லிஸ்ட் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுப்போம், லீவர் ரிலையன்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோல, அப்ப நம்ம ஏமாலியா இல்ல நான் வந்து வச்சிருந்தா அந்த இன்வெஸ்டரோட சைக்காலஜி எப்படி இருக்கு? நான் வந்து இப்போ இந்த ஃபால்ல ரிலையன்ஸ் எப்பப்பெல்லாம் 1300க்கு கீழே போதும் அப்போ ரிலையன்ஸ் நான் ஆட் பண்றேன். நான் ரிலையன்ஸ் வந்து 800 ரூபாயில வாங்கின டைம்ல நான் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் ரிலையன்ஸை. இப்போ 1300 கீழே போகும்போது ஐ ஃபைண்ட் இட் அஸ் an opportunity to add ரிலையன்ஸ் டு மை போர்ட்ஃபோலியோ, லாங் டைம் போர்ட்ஃபோலியோ. ஸோ வாங்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்? இல்லை சார், ஷரத் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் லாங் டைம் போர்ட்ஃபோலியோ சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் இந்த லீவர் விற்பீங்களா? அதாவது ஒரு 2020 முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா 2500 போச்சு, 10 times போச்சு அப்படின்னா, லாங் டைம் போர்ட்ஃபோலியோனால அப்பயும் வச்சுருந்தீங்களா? அந்த லாஸ்ட் நான் அந்த 10xல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல சார். நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நான் வாங்கலை ஆக்சுவலி. எனக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது, நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சார். இல்லை, சார் கேட்ட கொஸ்டின் என்ன, அப்படி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அந்த டைமில்? இப்போ நீங்கள் வச்சுக்கல, இப்போ நான் வந்து இப்போ நிறைய பேர் ஐடிசி வச்சுருந்தாங்கப்பா சார். எங்கள் அப்பா கொடுத்தது, தாத்தா கொடுத்ததுலாம் நிறைய இருக்குது. அப்புறம் அவங்களே வாங்கினது நிறைய விதவிதமாக ஐடிசி. இப்போ 500 ரூபா போச்சு. 140 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ட்விட்டரில் பயங்கரமாக கதகதப்பாக இருந்தது ஐடிசி. ஆஃப்டர் கோவிட், ஃபஸ்ட்டு கோவிட்ல நடுவில் 140 500 கிட்டத்தட்ட 3.5 times, லிட்டில் மோர் தென் 3.5 times. செம்ம ரிட்டர்ன். 3.5x ஐடிசி வந்து ஒரு பாட்டம்லேருந்து ஒரு டாப் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 yearsல கொடுத்துருச்சு. நீ சொல்கிற விஷயம் தான். அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் தான் வரணும் நியாயமாக பார்த்தா. அதெல்லாம் இருக்கும். ஆனால் இல்லையே, ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிடுச்சு. 500 is now 280. ஹோட்டல் சொல்ல அது ரொம்ப கம்மி. ஆட் பண்ணலாம். எவ்வளோ ஆட் பண்ணீங்க? 25 ரூபா ஆட் பண்ணுவீங்க ஹோட்டல்ஸ்க்கு, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சார் 500 ரூபாயில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைன்னா அன்னைக்கு என்ன வேல்யூவேஷன் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் காசை கொஞ்சம் அங்கே மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் ₹1 போட்டு அதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்க அவர் இல்ல அந்த நேரத்துல இல்ல நீங்க கேட்டீங்களா மேல இருந்தா விக்கணுமான்றது, அதை இங்க சொல்றாரு அவரு. அப்ப அந்த இடத்துல விக்கணும். அங்க இருந்து நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பஜாஜ் ஆட்டோ 3000ல வாங்கினோம். 2020 19 20 21 அந்த கோவிடும் போது 3000 ரூபாய் கிடைச்சு பஜாஜ் ஆட்டோ. இங்கிருந்து 12000 ரூபாய் போச்சு. ஸோ போர்ட்ஃபோலியோல 4 மடங்கு போகும்போது இந்த அலோகேஷன் வந்து பயங்கரமா பெருசா போகுது. அலோகேஷன் நாங்கள் பாதியா குறைச்சோம், வித்துட்டே வந்தோம். போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் கிட்டத்தட்ட 7-8% போச்சு. அங்கேருந்து we brought it down to 3%. இப்போ அங்கேருந்து நம்ம 12,000ல விற்றது பாட்டமில் திருப்பி ஒரு 8000 வந்து அங்கே முடிஞ்சால் ஒரு 0.5% 1% ஆட் பண்ணோம். இப்போ திருப்பியும் அதே பண்ண சார். நான் வெங்கடேஷ் தான் சொல்லியிருக்கேன். 12,000 போகும்போது பஜாஜ் ஆட்டோ வித்துட்டு அன்னைக்கு வேற வாங்கி. ஸோ இது ப்ளூ சிப்ஸில் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்போ வெறுமனே அதை வச்சுட்டு உட்காந்துருந்தா வந்து நமக்கு சரியான பெனிஃபிட் கிடைக்கும். பை ரைட் சிட் டைட்ன்ற இதெல்லாம் போயிடுச்சு. நம்ம அது ஃபுல் பொசிஷனை விற்க வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி ட்ரிம் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் வித்துட்டு அன்னைக்கு ரொம்ப வேல்யூவேஷன் கம்மியான ஒரு ஸ்டாக் வாங்கிருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா வந்திருந்திருக்கும். மறுபடியும் நீங்க வாங்கணும்னா இன்னைக்கு 270 ரூபாய் மறுபடியும் நீங்க வாங்கி. சாம், நீங்க இந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் வித்துருக்கீங்களா? இப்போ ஷரத் சொன்னதுலேருந்து பார்த்தா இப்போ என்னோட மிஸ்ஸஸ் அக்கௌண்ட்டில் ஐடிசி இருக்குது. லோ ப்ரைஸில் வாங்கினது தான், நான் விற்கவே இல்லை. திரும்பியும் நீங்கள் சொன்ன அதே 245க்கு வந்து நிற்கிது. 245 படம் வருது. கரெக்ட் 245 போல கோல்ட பார்த்து 245 நான் கவனிக்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படியே வயிற்றுல சாரி இல்லை அதே ஒரு ஓகே மீம்ஸ் ஒன்று வந்தது, அதை வச்சு பார்த்துட்டேன்.
ஸோ ஏதோ whatever it is அந்த ப்ரைஸில் இருக்குன்னா நீங்க அந்த இந்த சீரிஸ் இல்லை பாத்தீங்களா? இல்லை சார் அப்படி இல்லை அதான் அந்த 2 பசங்க வருவாங்களே. இல்லை நான் ஒரு ஜோக் என்ன பார்த்தேன்னா டார்கெட் ப்ரைஸு ஸ்டாப் லாஸ் எல்லாமே 210 போட்டு ஒரு இது வந்தது. அதை பார்த்துட்டு ஸோ இது நியர்பை எங்கே இருக்க போகுது, ஏன்னா அது வாட்ச் கூட பண்ணல. இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற போது நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், 20 விற்றுருக்கலாம், அதுக்கப்புறம் அது இன்னைக்கு பாதிக்கு வந்திருக்கு, எல்லாமே செய்யலாம். அந்த நேரத்தில் நம்ம யாருமே அது மாதிரி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது பொதுவாக. அப்படி இருக்கும்போது இப்போ நானே என்ன நினச்சேன்னா வேணா ஐ கேன் ஆட் மோர், இந்த நீங்கள் 240 whatever that என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ரைஸில் வேணா வாங்கி வச்சுட்டு, ஏன்னா இப்போ அந்த பணமே எனக்கு தேவையில்லை சார். நான் அந்த பணத்தை எடுத்து நான் வேற ஒரு கவுண்டரில் போட்டு அது எங்காவது மைனஸில் போகிறத விட ஐ எம் வெரி சேஃபாக இருக்கேன். என்னுடைய 150 ரூபாய்க்கு வாங்க ஐடிசி அதை திருப்பி ஆவரேஜ் இது வந்து இல்ல ஃபண்டமெண்டலா சொல்றேன். நீங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் ரிசல்ட் வந்து 2 நாள் முன்னாடி பாருங்க, வால்யூம் growth -2%. Godfrey Philip is doing far better business than ITC actually. Yes. Business wise better company-க்கு -2% volume growth. ஆமா. ஓகே. ஸோ உங்க கோர் பிஸ்னஸ் வந்து வீக்கன் ஆகும்போது நீங்க வந்து மறுபடியும் போய் ஆவரேஜ் பண்றேன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஓகே. மறுபடியும் கோர் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ போய் நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா நியாயம். வால்யூம் இம்ப்ரூவ் ஆகுது, வால்யூம் growth நல்லா வருது, திரும்பி வால்யூம் growth இனிமேல் வரும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லி அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் போய் விசாரிச்சு வால்யூம் growth இருக்குன்னு வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் இல்லை நான் வாங்குற ஐடியாலே இல்லை. நான் ஜென்ரலாக ஓகே. பட் என்னன்னா என்ன இப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோ பொறுத்து எந்த காலத்துலையும் நெகட்டிவ் வராதுங்கிறதுல வந்து இருக்கு. பட் மறுபடியும் we can allow for வாய்ப்பு இழப்பு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். எஸ் 100%. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர, ஏன்னா இப்போ மற்ற நான் சில கம்பெனிஸ்லாம் வச்சிருக்கேன், பிடிலைட் இருக்கு. இப்போ சிம்பிள் சார், சுந்தரம் ஃபாஸ்ட் சிம்பிள் சார். நம்ம இந்த மந்த் பிகினிங் நம்ம மீட் பண்ணல, ஆமாம் பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஐடிசி இதே வேலை தான் இருந்தது. எஸ். டிசிஎஸ் இதோட 18% கீழே இருந்தது. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். அன்னைக்கு நீங்க ஐடிசியை விட்டுட்டு டிசிஎஸ் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்ன்றத கொஸ்டின். ஸோ இப்போ ப்ளூ சிப்குள்ளேயே எங்க போய் திருப்பி பணத்தை போடணும் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நுட்பமான ஒரு பார்வையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த 1 மந்த்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ் 10% 20% மேல வந்துருச்சு. ஐடி இண்டெக்ஸே வந்திருக்கு. ஐடி மட்டும் இல்ல, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் சொல்றேன், நிறைய கம்பெனிஸ் ஏறி வந்திருக்கு. ஸோ ஏன் ஐசிஐசிஐ பேங்க் ஏறி வந்திருக்கு. ஸோ நல்ல உதாரணம் நான் சொல்றது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து பயஸ் வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐயோ நம்ம பழைய கம்பெனி நமக்கு பாசமான கரெக்ட் அதெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சிருக்காரு. அது வந்து என்ன பொறுத்த இல்லை சரத் இன்னும் சொன்னதில் வந்து என்னென்னா இந்த இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 5 வருஷம் இந்த வாட்ஸ்அப்பில் இப்படிலாம் வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து இந்த கோல்டு மேலே பெரிய அளவு ஒரு ஈர்ப்பு வருது. இந்த நான் பர்ஃபார்மிங் ஈக்விட்டியே பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இது வீட்டில் இருக்கிறவங்க நீ என்ன 5 வருஷமாக போடுற ஒரு ரிட்டர்ன் கொடுக்கல, அப்போ நான் கோல்டை போட்டேன், இந்த இது வந்துடுது. உடனே கம்பேரிசன் எங்கே வருதுன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ரொபல்லிங் டு பை கோல்டு. இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல யாரெல்லாம் கோல்டு வாங்கினாங்களோ என்கிட்ட வந்து பேசும்போது ஏங்க அதை பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்பேன். நான் தான் வீடியோலேயே சொல்கிறேன், இந்த இடத்துல வாங்காதீங்கன்னு. ஏன் வாங்கினீங்க? இல்லை சார் வீட்டில் வந்து போர்ட்ஃபோலியோவில் தான் நீ பணம் பண்ணல, நான் சொல்றதையாவது வாங்கன்னு சொல்லி இப்பயாவது நான் சொல்றதை வாங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி பீக்ல வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு. இப்போ அவங்க உங்களை விட அதிகம் லாஸ் பண்ணியிருக்காங்களே, அதை போய் நீங்க திருப்பி வீட்டில் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஏன் சார் நான் வீட்டில் இருக்கணுமா வெளில போனோமா? ஆமா கேட்குறாரு, என்ன நான் வீட்டுக்கு தான் போனோமா இல்லை வேற எங்கேயாவது போனோமா? இல்லை என்ன பிரச்சனைனா இன்னைக்கு இந்த கோல்டை வந்து எல்லா விலையிலையும் வாங்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு சார். ஓகே, இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் செட். கோல்டையும் மற்ற சொத்து மாதிரி எந்த வேல்யூவேஷன் சரியோ அல்லது ஒரு ரீசனபிளோ அந்த டைம்ல நிறைய அள்ளணும். ஆமா, இது எல்லா விலையிலும் வாங்கலாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்டூபிட் ஐடியா, இட்ஸ் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஏன்னா நான் அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி இதில் நம்ம டிஸ்கஷனில். கோல்டு பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. எனக்கு அது வந்து ஒரு அச்சத்தை தோற்றுவிக்கிறது பெரிய அளவில். இதை வந்து யாரையும் நான் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. வி ஷுட் பி வெரி காஷியஸ். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து இந்த $4000 விட்டு இறங்க விடாமல் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஆமாம். இன்னொன்று டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 101.5 ஓகேவா. இந்நேரத்துக்கு இது வந்து 3500க்கு கீழே வந்திருக்கணும், பட் விழாமல் இருக்கிறது. பட் இது எனி டைம் இங்கே இன்னொரு ஃபெடரலுடைய நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கோ இல்லை ஏதோ ஒன்று வந்ததுன்னா
இட் டைரக்ட்லி வில் கம் டு 3300 வந்துடும். நான் வந்து இப்போவும் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு அப்பனா தருணம். நீங்க என்ன சொல்றீங்க 20%க்கு மேல கீழ வரும். கண்டிப்பாக வரும். இது வந்து நான் வந்து ரொம்ப இதை ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை விட்டால் வேற இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வேற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு இது மாதிரி தான் 90ல நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒருத்தன் 18னா அடுத்தது 20 வந்தது, பேர்லாம் நிறைய நிறுவனங்கள் வந்தது. அந்த எல்லாமே கம்பெனி எல்லாம் பிளேடு கம்பெனின்னு சொல்லுவோம். எஸ் எல்லாமே நம்ம போன இதில் கூட பேசணும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு செக்டாரை நோக்கி பணத்தை போகிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வருதோ, அதை வந்து நம்ம வந்து நாம தான் போய் கடைக்கு வாங்கணுமே தவிர அவங்க கூப்பிட்டு நம்ம வாங்கினாக்க தேர் இஸ் சம்திங் இஸ் ராங். சிம்பிளாக சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் பேரிஷ் ஆன் கோல்டு. வைக்கி உங்கள்ட்ட திருப்பி வர போறேன். ம். நம்ம ஊர்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளை கொண்டு வந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங்கை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க போனீங்க அன்னைக்கு? நான் போல, பட் தப்பிச்சிட்டேன். கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து பேப்பர்லாம் வந்தது அந்த நபரோட இன்டர்வியூ எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போதே நான் நினைச்சேன் கவுண்டர் இன்ட்யூட்டிவா என்ன இவனுங்களுக்கு நேரம் சரியில்லை, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இன்டர்நேஷ்னலை பற்றி பேசுகிறாங்கன்னு. அவனுங்க அந்த அந்த சம்பவம் நடந்த சில வாரங்களில் கொரியா காலி, டைவானும் ஒன்றும் இல்லை இறங்குது. இது ஒரு மார்க்கெட்டாக கீழே வந்துட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பற்றி உங்கள் வியூ என்ன? ஏன்னா நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் இன்டர்நேஷ்னல் போட்டோம். இது என்ன யூடியூப் ஃபினாமினா இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்? ஷாம், இது வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபினாமினா தான் தெரியுது. அட்லீஸ்ட் இன்டர்நேஷ்னல் எப்படின்னா எப்போ பண்ணிருக்கோம்னா, நீங்கள் வந்து ஐ திங்க் 2017, 18 அப்போ நாஸ்டாக் சொன்னப்போ அப்போ வந்து இட் வாஸ் வெரி சீப், ரைட்? அப்போ வந்து இது பண்ணோம், இப்போ போயிருக்கணும் ஷாம். அண்ட் ஓவர் 25 years பார்த்தாலே there are only 2 markets dollar returns have been the top is India and US தான் ஷாம். இன்னொரு இது என்னன்னா, எக்ஸப்ட் யூஎஸ் தான் மற்ற மார்க்கெட் எல்லாமே driven by 1 or 2 ஸ்டாக்ஸ். கொரியா ரெண்டு ஸ்டாக்ஸ் ஷாம். டைவான் தாய்வான் TSMC, ரைட்? அவ்வளோதான். கொரியா வந்து சாம்சங், SK ஹைனிக்ஸ், ஈவன் நெதர்லாந்து, அந்த மற்ற ஊரெல்லாம் பார்த்தா எவ்ரி திங் இஸ் ட்ரிவன் பை தட் 1 or 2. சரி, இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் போகணும்னு துடிக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கும்? அது சொல்லு, கிளியரா சொல்லு. ஸோ இப்போ நீ பண்ண மாட்டேன்னு சொன்னல, நான் இப்போ போட மாட்டேன் ஷாம். இந்த வருஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு ஏன் அப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லு ஷாம். வேணா வந்து அப்போ வந்து இந்தியா வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் 24 பீக்கில். அப்போ மேபி யூ குட் ஹவ் டெப்ளாய்ட் சம் மணி. ரெண்டாவது இது வந்து அங்கே இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோ அந்த கம்பெனிஸ் பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. இப்போ வந்து ஐ திங்க் நீங்களே அல்யூட் பண்ணீங்க ஒரு 3-4 எபிசோட்ஸ் முன்னாடி, வி நீட் டு பி கம்பெனி ஸ்பெசிஃபிக். இப்போ அந்த மார்க்கெட்டில் இண்டெக்ஸை வாங்கியோ இதை வாங்கி ஃபண்டை வாங்கி காசு பண்ணுறது இஸ் ஐ திங்க் பிரிட்டி டஃப் நோ. சரி, நான் $600 கூகுள் விற்றேன், $310 வரைக்கும் வந்துருக்கு. அண்ட் கூகுள் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் ஹிஸ்ட்ரி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, ரைட்? ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக போயிருக்கு கூகுளுக்கு. பிகாஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிற சமயத்தில் போய் ஐ திங்க் நம்ம பாட்காஸ்ட் வழியாக நம்ம இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஷாம். இப்போ போய் இன்டர்நேஷ்னலில் கண்ணை மூடின்னு வாங்குறது வந்து இஸ் ஐ டோன்ட் திங்க் வில் ப்ரொடியூஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வராது இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதுக்கு பெட்டர் இஸ் நம்ம மார்க்கெட் ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்கும்போது தெரிஞ்ச மார்க்கெட். அண்ட் இப்போ தான் வந்து எஃப்ஐஐஸ் ஆர் கம்மிங் பேக் அண்ட் அதெல்லாம் ப்ராட் பேஸ்ட் மார்க்கெட்ஸே இல்லை. ஸோ ஐ திங்க் இப்போ போய் இந்த ஹைப்புக்கு யூ ஷுடன்ட். இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா யுவர் மணி இஸ் லூசிங் வேல்யூ, டாலர் இஸ் கோயிங் அப் அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடி இருந்து தான். டாலர் ரூபி வந்து 30 ரூபாலேருந்து 100 ரூபா வந்திருக்கு ஷாம். பட் மார்க்கெட் ஹஸ் ஸ்டில் கிவன் இன் டாலர் டேர்ம்ஸ் ரிட்டர்ன் தான், ரைட்? வி ஆர் நாட் ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பேரிசன் பண்ணி தான் சொல்ல. அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நெகட்டிவ் இருக்கலாம், அது இருக்கும் ஷாம். பட் லாங்கர் டியூரேஷன்ல டாலர் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இந்தியா ஹஸ் டன் வெல், ரைட்? ஸோ இதெல்லாம் சொல்லி நீங்க எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? எஃப்ஐ திருப்பி வருவான், இது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எஃப்ஐ பணம் திரும்பி வருது இல்லை என்ன மெசேஜ்? என்ன எஃப்ஐ மணி கொஞ்சம் வரதான் செய்யுது ஷாம். ஏன்னா வந்து அவங்க வந்து அலோகேட் தான் பண்ணணும். ஸோ சவுத் கொரியா அங்கெல்லாம் வந்து இர்ரேஷனல் அண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி கிளியர் ஷாம். நீங்கள் கொஞ்சம் இந்த குளோபல் பாட்காஸ்ட் எல்லாரும் கேட்டாலும் இந்த ப்ராஃபிட்ஸ் வில் நாட் சஸ்டெயின்கிறது தே ஆர் வெரி கிளியர் ஷாம், ரைட்? தே ஆர் வெரி வெரி கிளியர். இந்த ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆகாது ஃபார் தோஸ் கம்பெனிஸ்னு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து தே வில் ட்ரை அண்ட் அன்வைண்ட் அண்ட் கம் பேக். த ஸ்மார்ட் மணி, ஹாட் மணி வில் கம் பேக். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் வெங்கி. ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஷாம் சுந்தர், எஸ் சொல்லுங்கள், உங்கள் வியூ ஆன் அலுமினியம் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் $3,100 ட்ரேட் ஆகிருக்கு.
கரெக்ஷன் மோடில் இருக்குது. இந்தியாவில் நம்ம அலுமினியம் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி தான் இருக்குது. இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ரீசன் இந்த விலை குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா அண்ட் சைனா 2 பேரும் பெரிய அளவில் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஈவன் நம்ம சவுதி கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய அலுமினியம் எக்ஸ்போர்ட் பாதிச்சிருக்கிற நிலையில் இந்த அட்வான்டேஜை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் பார்க்குறேன். தட்டும் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு இது குறைஞ்சிருக்கு. பட் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஐ எம் ஸ்டில் புல்லிஷ் ஆன் அலுமினியம். டேம் குட். சரத், என்ன பண்ணலாம்? சேல் போயிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த சேல் போகுன்றது தெரியாது. ஸோ எங்கே வேல்யூஷன் கம்மியாக இருக்கோ அதை வாங்குங்க. ஸோ இந்த இந்த முடிஞ்சிடுச்சுன்னா, இந்த 2 to 3 monthsல இது முடிஞ்சிடுச்சுன்னா we can see an up move fast. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் மணி, பி இன்வெஸ்டட். விக்னேஷ், சரி, இப்போ எஃப்ஐஐ வந்து அந்த மார்க்கெட்ல எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தால் நமக்கு ரிட்டர்ன், அவங்க மார்க்கெட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது. இப்போ அவங்க ரிட்டர்ன் அவங்க மார்க்கெட்லேருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எப்போ வர்றாங்கிறது தான் கேள்வி. அதில் தான் நம்ம லார்ஜ் கேப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போய் அதில் உட்காந்துடணும்னு நம்ம பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இப்போ ஓகே, ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்கிறாங்க, ஃபாரினை பிளைண்டாக சேஸ் பண்ண வேணும்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ்லேயே ஒரு வித்தியாசமான பார்வை தேவை. அவர் வந்து அலுமினியமில் புல்லிஷாக இருக்கார், ஜிங்கில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கார், கோல்டில் இல்லை, சில்வரில் இல்லை. இவர் வந்து சும்மா இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அது அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் ப்ராப்பகண்டாவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் பெட்டர் ரிட்டர்ன்ஸாக இருக்குன்ற தோணியில் சரத் சொல்கிறாரு. லாஸ்ட்டாக வெங்கி யூஎஸில் ஆர் குளோபல் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு ஓடாதீங்க, அங்கே வந்து ரிஸ்க் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இத்தனை விஷயம் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இன்னும் என்னென்ன பேசு பொருளாக இந்த அன்பிளக்கில் இருக்கணுங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இந்த களமே உங்களுக்கான களம். முதலீட்டு களம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமிங்கை இம்ப்ரூவ் பண்ண எப்படி அதை இன்னும் உங்கள் களமாக ஆக்குவது அப்படின்ற ஒரு தேடலில் தான் நம்ம இருக்கோம். தொடர்ந்து முதலீட்டு களம் பார்த்து கொண்டே இருங்கள். அது உங்கள் களம். நன்றி.